அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பார்க்குற பேரண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸ் வரப்போ, ஸோ அவங்களோட டைமை வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மெடிடேஷன் பண்ணி அவங்க ஸ்பெண்ட் பண்ணலாம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கோயிங் டு கிவ் தெம் அ டிராஸ்டிக் சேஞ்ச் இன் தியர் லைஃப் அண்ட் அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்கில்ஸும் வந்து லைக் பில்ட் ஆக போகுது. அண்ட் வந்து என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிட்ஸை வந்து மெடிடேட் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு இப்போ வந்து நான் வந்து பெனிஃபிட்ஸ் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், சிரித்த முகம். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கிட்ஸ் வந்து என்னென்னா எப்போவுமே ஒரு சிரித்த முகமோடு இருந்தால் அவங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவான திங்ஸ் நடக்கும் தெரியுமா? அவங்க எப்போவுமே ஒரு சிரித்த முகமாக ஒரு காமாக இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்க எப்போவுமே சிரித்த முகமாக சிடு சிடுன்னு இல்லாமல் கோபம் இல்லாமல் காமாக இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும்ல? மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக அவங்களோட முகம் வந்து சிரித்த முகமாக வந்து இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு வந்து லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம், அப்புறம் மெமரி பவர்னு எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னென்னா, இப்போ கிட்ஸ்க்கு வந்து என்னென்னா மெயினாக இப்போ வந்து ஸ்டடீஸில் தான் இந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது. அண்ட் மெமரி லாஸும் ஆகிறதும் இந்த ஸ்டடீஸ்னால தான். இப்போது நல்லா படிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க என்னென்னா வந்து அவங்களுக்கு அந்த மெமரி ப்ராப்ளம்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் எல்லாத்தையும் அவங்க வந்து மறந்து போயிடுறாங்க. ஸோ வந்து என்னென்னா, நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் வந்து ஸ்டடீஸ்க்கு வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்து வரப்போகுது. அதுவும் இல்லாமல் அவங்களோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால அவங்களுக்கு இன்னும் வந்து இன்ட்ரெஸ்ட், அப்புறம் வந்து ஸ்டடீஸில் இருக்க ஃபோக்கஸ் வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து டெவலப் ஆக போகுது. ஸோ தே ஆர் கோயிங் டு பி அ டாப்பர் அண்ட் என்னென்னா அவங்க வந்து ஒரு குட் கிரேட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான நிறையாவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் இப்போ அடுத்தது வந்து ஹெட்டேக், அதுக்கப்புறம் வந்து லேக் ஆஃப் ஸ்லீப் அதெல்லாம் இருக்கிறது இல்லையா? ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறையா பேருக்கு வந்து இப்போ நிறையா கிட்ஸுக்கு வந்து என்னென்னா சரியாகவே அவங்க தூங்குறது இல்லை. அந்த ஸ்லீப்பிங் டைமுங்கிறதே ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகுது. ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங் ரொட்டீன் வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபார் யூ யுவர் கிட்ஸ். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஓடி போயிடும். நீங்கள் மெடிடேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஓடியே போயிடும். தட் வில் நாட் ஸ்டே வித் யூ. அது அப்படியே வந்து ஓடிடும். அது உங்கள் கூட இருக்கவே இருக்காது. அடுத்தது மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா நம்ம பாடியில் வந்து என்னென்னா 7 சக்ராஸ் இருக்குது. ஸோ என்னென்னா 7 சக்ராஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறது மூலிமா உங்களோட கிட்ஸோட த்ரோட் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த த்ரோட் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து எக்ஸாம் ஃபியர் வந்து கம்ப்ளீட்லி வந்து அது வந்து டிஸப்பியர் ஆக போகுது. ஸோ என்னென்னா இதுவும் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இன்னுமேல் இந்த எப்படி சொல்கிறது, இந்த ஸ்டேஜ் ஃபியர் ஆல்சோ ஒன் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆங்கர், இரிட்டேஷன். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம கிட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப கோவம் வருது. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு வந்து அப்படியே கோவம் வருது. அவங்க இப்போ என்னென்னா பேரண்ட்ஸ் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அவங்க அவ்வளோ இரிட்டேட் ஆகுறாங்க. ஸோ என்னென்னா இந்த மெடிடேஷன் மூலயமா அந்த இரிட்டேஷனும் இருக்க போகிறதில்லை இனிமேல். ஏன்னா வந்து அவங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ஆக்டிவேட் ஆக போது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு இருக்க போகுது. அவங்களோட ஹார்ட் சக்ரா வந்து என்னென்னா லைக் ஆக்டிவேட் ஆக போது உங்களுக்கு இந்த ஆங்கர், இரிட்டேஷன் உங்கள் கிட்ஸுக்கு வந்து எல்லாமே அது வந்து போக போகுது. அவங்களோட டெவலப்மெண்டல் ஸ்கில்ஸ், அப்புறம் அவங்களோட என்னென்னா ஒரு சேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. ஏன்னா அவங்களோட பிஹேவியர் எல்லாமே ஒரு குட் ஹேபிட்டாக வந்து மாறப்போகுது. ஸோ என்னென்னா பேரண்ட்ஸுக்கு வந்து என்னென்னா இனிமேல் வந்து கிட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிற பேச்சு வந்து கேட்க போகிறாங்க. முக்கியமாக வந்து என்னென்னா இந்த மெடிடேஷன் பண்ணுறது மூலயமா என்ன ஆகுதுன்னா தானாகவே வந்து என்னென்னா தே வில் யூஸ் சம் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் லைக் தேங்க்யூ, குட் மார்னிங், குட் நைட். இந்த மாதிரிலாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ காமாக அவங்க வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க.
ஸோ வந்து அந்த ஹாப்பினஸ்ஸே போதும். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து உங்கள் கிட்ஸை வந்து டைம் வேஸ்ட் பண்ண வைக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அவங்க வந்து டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் வந்து அவங்கள விட சொல்லிவிட்டு, ஸோ ஒரு நல்லபடியாக இந்த மெடிடேஷன் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க போது, அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல போது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. பட் அவங்களே வந்து இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண அவங்களுக்கே ஒரு காம்னஸ் அண்ட் பீஸ்ஃபுல், அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க. அண்ட் கண்டிப்பாக பேரண்ட்ஸ் நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கிட்ஸை வந்து இந்த மெடிடேஷனில் வந்து ஜாயின் பண்ணி விடுங்க. பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் தியர் லைஃப் கம்ப்ளீட்லி. நன்றி. ஆத்மா வணக்கம்.